ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 மில்லியன் டிபிஎஸ்ல இருக்கக்கூடிய செயின்ஸ் லிஸ்ட் எல்லாமே பார்ப்போம். அதில் எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த டாப் 10 லிஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நான் இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஜஸ்ட்டு சும்மா அவனை எடுத்து வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் பேசப்படுற செயின்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சொலானா தான் வந்து நம்பர் 1 ஃபாஸ்டஸ்ட் செயின் அப்படின்னு சொல்லி போன புல்ரனில் பேசப்பட்டுச்சு. ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹைப்னால $200 வரைக்குமே போச்சு. ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின் சொல்லி கூகுளில் அடித்தேன் அப்படின்னா இன்னுமே வந்து அதே லிஸ்ட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க. சொலானா நம்பர் 1, நம்பர் 2 வந்து ஃபேண்டம், இந்த மாதிரி ஜில்லிக்காலாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இது ஆப்டாஸ் 6ல் இருக்குது. பட் இது ஆக்சுவலாக வந்து 2022-23 கிடையாது. இதுவுமே 2024 உண்டான லிஸ்ட்டை தான் போட்டு வச்சுருக்காங்க. பட் இதை பார்த்துட்டு நம்ம ஏமாறக்கூடாது. ஆக்சுவலாக இவங்க வந்து சும்மா ஓவராலாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய வச்சு எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படி பார்த்தா அப்படின்னா சொலானா வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது புழக்கத்தில் இருக்கிறதுனால அதுதான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். கஸ்பா வந்து இன்னும் வந்து அதிக பேர் யூஸ் பண்ணப்படலை. ஸோ அதனால் வந்து அது லிஸ்ட்டில் வரல. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க எடுத்திருக்காங்க தவிர்த்து ஆக்சுவல் ஃபாஸ்டஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொலானா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு செயினாக. ஸோ அவங்க வந்து ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் 2000 தான் சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் இவங்க எந்த அளவுக்கு கொண்டு போவாங்க அப்படின்னா 1 மில்லியன் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ 3000 தான் வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க டிரான்சாக்ஷன் சர்வர் நோட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதான் வந்து பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ஆனால் இது வந்து கேப்பபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொலானா இங்கே போய் பார்த்தீங்கன்னாவே அவங்களுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அவங்க வெப்சைட்லேயுமே. 65,000 per second அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது 65,000 மெம்பர்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே per செகண்டில் வந்து பண்ண முடியும். அந்தளவுக்கு பொட்டென்ஷியல் தான் சொலானா அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட்ஸ், ரொம்ப மேஜர் L1 ஃபார் பிக் டேட்டா ஐஓடி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச செயின் தான். ஆனால் இதை விட நிறைய செயின்ஸ் வந்துருச்சு, அதான் ப்ராப்ளம். அதனால் எல்லாமே பம்ப் ஆகிறது கிடையாது. ஸோ டிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1 lakh டிபிஎஸ் சொல்கிறாங்க. 1 lakh per second, நாட் 1 மில்லியன். 1 மில்லியன்கிறது 10 lakhs. ஓகேங்களா. ஸோ ட்ரையாஸ் பொறுத்த வரைக்கும் 1 lakh அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நிறைய டீசெண்டான செயின்ஸ் இந்த மாதிரி இருக்குது. 1 lakhங்கிறது ரொம்ப ஹியூஜ் தான். ஆக்சுவலாக பிட்காயின் எவ்வளோ கொடுத்துட்ருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 10 மினிட்ஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷன் தான் நடக்கும். அதாவது ஒரு 1 மினிட்டுக்கும் கூட ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. அப்போ 1 செகண்டுக்குன்னு பார்க்கும்போது 0.000 டிரான்சாக்ஷன் சம்திங் போயிடும். ஓகேங்களா, அந்தளவுக்கு ரொம்ப ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று செல்ஃப் ஃப்ரேம் இந்த மாதிரி நெட்ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா நியர்லி இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டி டிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சும்மா அவங்களே கிளைம் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து இன்ஃபினிட்டி லெவலில் கொடுப்போம், 10 மில்லியன் லெவலில் கொடுப்போம், 100 மில்லியன் டிபிஎஸ் கொடுக்க போகிறோம், அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் செயின்ஸ் வந்து சொல்கிறது சொல்லிக்கலாம், அவங்க போகிறது போட்டுக்கலாம். பட் ஆக்சுவலாக வந்து ரன் பண்ணி நோட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி காட்டணும், அதுதான் வந்து மேஜர். ஸோ இது வரைக்கும் செல்ஃப் ஃப்ரேமில் அப்படி காட்ட கிடையாது. சொலானா காட்டிகிட்டு இருக்கிறதே வந்து 3000 தான். இங்கே பாருங்கள், அதாவது லைவ் இது. ஓகேங்களா. ஸோ லைவ்லேயே வந்து சொலானா 3000 தான் ஆகிட்டு இருக்குது. பட் எவ்வளோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த 65,000 அப்படிங்கிறது. ஆனால் செல்ஃப் ஃப்ரேம் என்ன சொல்கிறாங்கன்னா அன்லிமிட்டட்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க வந்து இன்னுமே காட்டல. ஓகே, ஸோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு தான் செல்ஃப் ஃப்ரேம் வந்து இந்நேரம் டாப் 100ல் வந்திருக்கணும். ஏன் வரல அப்படின்னா, ஸோ டிபிஎஸ் பொறுத்த வரைக்குமே சும்மா அடிச்சு விட்றதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு பண்ண மாட்டாங்க. உண்மையாலுமே எந்தளவுக்கு டிபிஎஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் குவாலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி, டீசென்ட்ரலைஸ்டு இதெல்லாம் வச்சு தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஓகே, கஸ்பா ஏன் மூவ் ஆகுது அப்படின்னா அதுதான் காரணம். வெறும் டிபிஎஸ் வச்சு மட்டுமே மூவ் ஆக கிடையாது. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கடனா வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 lakh கிட்ட போகுது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 480K அப்படின்னு சொல்லலாம். இந்த கடனால் என்ன பிரச்சனை அப்படின்னா 4 lakh அப்படிங்கிறது வந்து ட்ரையாஸோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். நிறையா L1 லேயர் சொலானாவோடவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அதுதான் இவங்கேயுமே போட்டிருப்பாங்க. ஓகேவா. அப்படி இருந்தும் கடனா ஏன் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வந்து மெயினாக ஒன்று நோட் பண்ணணும். இது வந்து ஆன் செயினில் கிடையாது, அதாவது சிங்கிள் செயினில் கிடையாது. ஓகே, ஸோ என்னென்னா பேரலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. வெப் செயின் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பேரலாக ரன் பண்ணும்போது மல்டிபிள் செயின்ஸ் ரன் பண்ணும்போது இந்த டிபிஎஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் சிங்கிள் செயினாக அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து பெரிய ஹியூஜ் தான். கடானாக்கு அப்படி இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக் செயின் அசீரோ. ஓகே, ஸோ அசீரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கேலபிலிட்டிக்காக தான் வந்தாங்க. நாட் ஒன்லி ஸ்கேலபிலிட்டி, ட்ரைலமாக்காக, அதாவது கிரிப்டோ ட்ரைலமா என்ன 3 ப்ராப்ளம்.
ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ப்ராப்ளம்ஸ் அதான் ட்ரெல்லமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு பிட்காயினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி ப்ளஸ் டீசென்ட்ரலைஸ் இது ரெண்டுமே பிடிச்சிருச்சு. ஸ்கேலபிலிட்டியை வந்து கோட்டை விட்டுருச்சு. ஏன் அப்படின்னா அவங்க அதை கான்சன்ட்ரேட் பண்ணலை. மெயின் வந்து ஸ்கேலபிலிட்டியோடையே வந்து செக்யூரிட்டி தானே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் 1 3லேயே நம்பர் 1 வந்து செக்யூரிட்டி தான். ரெண்டாவது டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். அது ரெண்டுமே வந்து பிட்காயின் வின் பண்ணனால தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அதை தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா, ஸ்பீட் கொடுக்கலினாலுமே செக்யூரிட்டி ஃபஸ்ட்டாக இருக்கணும். அசிரோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக தான் வந்திருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டைம் டு ஃபைனலிட்டி 0.9 செகண்ட்ஸ் சொல்லி சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் சொலானால பார்த்தீங்க அப்படின்னா 4 செகண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை விடமே ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 1 செகண்டுக்கு கம்மியானுமே இருக்குது. ஸோ காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி அசிரோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நான் உங்களுக்கு தனியாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் மெயினாக வந்து டிபிஎஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கன்சர்ன். ஸோ அசிரோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100K அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுமே வந்து 1 மில்லியன் டிபிஎஸ் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 89,000 சம்திங் டிபிஎஸை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அவங்க நோடில் டெஸ்ட் பண்ணும்போது. ஓகே, இது வந்து ரொம்ப ஹியூஜ் தான் அசிரோவுக்கு. அசிரோவை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ் பெருசு கிடையாது, அதோட ப்ராஜெக்ட் தான் ரொம்ப பெருசு. ஐஓடிக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ட்ரெல்லமா வந்து அதாவது என்னென்னா 3 ப்ராப்ளத்தையுமே வந்து இதுதான் நாங்கள் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லாமல் எல்லாத்துலேயுமே நாங்கள் கரெக்டாக இருப்போம். செக்யூரிட்டியும் வச்சுருப்போம், ஸ்கேலபிலிட்டியும் வச்சுருப்போம். ஏன்னா ஸ்கேலபிலிட்டி ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுல்ல. 100K per second அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் தான். நமக்கு 10,000 per second கொடுக்குறதே வந்து பெரிய ஹியூஜ் தான். கரெக்டுங்களா? இந்த செய் ஆகட்டும், ஆப்டாஸ் ஆகட்டும், இதெல்லாம் மோர் தென் 10,000 per second கொடுக்குது. ஓகேங்களா? அதுவுமே வந்து இன்னுமே வந்து ஹெச்பார் ஆகட்டும், இதெல்லாமே வந்து கொடுக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே டாப் 100 லிஸ்ட்டில் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அசிரோலாம் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடு தான், அதாவது ப்ராஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது. ஸோ கஸ்பா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து சொலானாவோட நம்பர் 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். கஸ்பா வந்து ஃபாஸ்டஸ்ட், அதாவது கோஸ்ட் டேக், பிளாக் டேக் அப்படிலாம் சொல்லுவாங்க. கோஸ்ட் டேக் அப்படிங்கிறது டைனமிக் அசலிக் கிராஃப் அப்படிங்கிறத வந்து அதுக்கு மேலே பில்ட் பண்ணதை கோஸ்ட் டேக்குங்கிறாங்க. இன்னொன்று இப்படியும் சொல்லலாம், பிளாக் டேக் அப்படிங்கிறத வச்சுட்டு, அதாவது டேக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வந்து இதாகும். அந்த பிளாக்கும் செயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்னாக செயினாக வந்து பண்ணிகிட்டே வரும். பட் பிளாக் டேக் அப்படிங்கும்போது பிளாக்கையே வந்து ரேண்டமாக பேரலாக ரேண்டமாக 1 to 1 இல்லாமல் 1 to மெனியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி மெனி டு 1ஆக இருந்தால் எப்படி இருக்கும், மெனி டு மெனியாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக கசகசன்னு போகும். அதுதான் வந்து இங்கேயே காமிச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா 1 to செயினாக இருந்தால் இங்கே இப்படியே போயிட்டுருக்கும், இப்படி போகும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ரேண்டமாக இங்கே போகுது இப்படி மெனி டு மெனி போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து பிளாக் டேக்குங்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் கோஸ்ட் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ஒரு யூனிக்காக நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் டைம் 1 செகண்ட். ஸோ இப்போ கஸ்பாவோட பிளாக் டைமை வச்சு நம்ம டிபிஎஸ் கால்குலேட் பண்ணலாம். அதாவது பிளாக் டைம் 1 செகண்ட் அப்படின்னா பிட்காயினுக்கு வந்து 10 மினிட்ஸ்க்கு ஒரு பிளாக், அப்போ 10 மினிட்ஸ்க்கு ஒரு டிரான்சாக்ஷன். இப்போ பிளாக் டைம் 1 செகண்ட் அப்படின்னா 1 செகண்டுக்கு ஒரு டிபிஎஸ், அதாவது 1 செகண்டுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் தான் வந்து கஸ்பா பண்ணும். பட் இதை விட ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின்லாம் இருக்குது. சொல்லனாவும் இதை விட ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின் தான். கஸ்பா வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் இதுவுமே வந்து ஃபாஸ்டஸ்ட் தான். அதாவது பிட்காயினை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃபாஸ்டஸ்ட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தேஜாஸ் பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் 1 மில்லியன் டிபிஎஸ் இஸ் அச்சீவ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் பண்ணியிருப்பாங்க 2023. இது எதுவுமே வந்து அந்தளவுக்கு ஹைப் எதுவுமே க்ரியேட் பண்ணலை, பட் இது இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக சொல்ல வந்தது வந்து இந்த வீடியோவே மெயினாக போடுற காரணமே வந்து இந்த டெக்டம் தான். டெக்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ லைவாக அந்த நோடை வச்சு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்டாங்க. அந்த வீடியோ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1.3 மில்லியன் பிளாக் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 1.3 மில்லியன் டிரான்சாக்ஷன் பெர் செகண்ட். ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் மெயினாக இங்கே நோட் பண்ணணும். அதாவது எந்த அளவுக்கு பிளாக் க்ரியேட் ஆகுதோ அந்தளவுக்கு தான் டிரான்சாக்ஷன் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிளாக் பெர் செகண்ட் உண்மையே தான் அப்படிங்கிறதுக்காக நான் மறுபடியுமே வந்து அவங்கள்ட்ட வந்து இங்கே கேட்டிருந்தேன், ஆர் யூ கிட்டிங் மீ 1.3 பிளாக் பெர் செகண்டா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கஸ்பாவே வந்து அச்சீவிங் ஒன்லி 10 பிபிஎஸ் நவ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கஸ்பாவே வந்து அவ்வளோ ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அதை அவங்க தான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹாய் தட்ஸ் கரெக்ட், ஈச் டிரான்சாக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் பிளாக், தேர்ஃபோர் த டிபிஎஸ் ஸ்பீட் இஸ் த சேம் as the பிபிஎஸ் ஸ்பீட். கரெக்ட், ரைட்? நான் தானே கஸ்பாலின்னு சொன்னேன், ஒரு பிளாக் டைம்னா ஒரு டிபிஎஸ். ஸோ இங்கே 1.3 பில்லியன் டிபிஎஸ் அப்படின்னா 1.3 மில்லியன் டிபிஎஸும் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணிங்க, இது போய் வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்டமில் போட்டிருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்தில் தான் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் வெரி ஹியூஜ் கைஸ். ஓகே, டெக்டம் இஸ் கோயிங் டு பி வெரி ஹியூஜ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 டிபிஎஸ் இஸ் அ சைல்ட்ஸ் ப்ளே. இது வந்து சும்மா ஒரு குழந்தைங்க விளையாட்டுத்தனம். டெவ்வி பாருங்கள், டெவ்வி வந்து 8 மில்லியன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து 1 மில்லியன் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க, இது 8 லேக்ஸ், சாரி 80 லேக்ஸ் வரைக்கும் ஸ்பீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டெக்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ லாஸ்ட் இயர்லேயே வந்து டெக்டம் பற்றி நான் ஒரு தனி அதாவது த்ரெட் போட்டிருப்பேன். ஆனால் இவங்க வந்து ப்ராப்பராக வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அதாவது டெர்மினல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது 40, அதாவது 480K வரும் கேடிஏ மாதிரி. அப்புறம் 1 மில்லியன் வந்து அச்சீவபிள் ஈஸியாக அப்படின்னு சொல்லி கிளைம்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி 1.38 சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 1.5 இயர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இவங்க அச்சீவ் பண்ணி நோட்லேயே வந்து அவங்க லைவாக வந்து யூடியூப்லேயே வீடியோ போட்டாங்க. ஸோ அதை தான் இங்கே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. சொலானா வந்து பார்த்திங்க அப்படின்னா 29,000. அப்போ அவங்க கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபாஸ்டஸ்ட் இருக்கும். அலிஃப் ஜீரோ பார்த்திங்கன்னா 100K. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அலிஃப் ஜீரோ 100K தான் மெயினாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 லேக் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 89,000 வரைக்கும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஓகே, அதான் 100K அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் 1 மில்லியன் கிளைம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்தளவுக்கு போகலை. பட் 100Kவே வந்து வெரி ஹியூஜ். ஓகேங்களா, அதுக்கு மேலே இருக்கிறது ஃபேண்டம் சொல்கிறாங்க, அதுக்கு மேலே இருக்கிறது டெக்டம் சொல்கிறாங்க. ஸோ டெக்டம் தான் வந்து இப்போ நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு இமேஜஸில் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ டெக்டம் வந்து வெரி வெரி ஹியூஜ். ஸோ இது வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மெயினாக போடுறேன். ஸோ ரொம்ப அண்டர் வேல்யூடு தான் டெக்டம் வந்து பார்க்கும்போது. கஸ்பா இந்த அளவுக்கு போகுது, சொலானா வந்து மேலே இருக்க போகுது அப்படிங்கும்போது டெக்டம் அசீரோவில் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூட். அதை மெயினாக வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவே மெயினாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெவி 8 மில்லியன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹியூஜ் தான். பட் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. செக்யூர்டாக இருக்கணும், டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும், ஓப்பன் சோர்ஸ்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் எனக்கு தெரியல, நான் இன்னும் பார்க்கல. ஸோ அவங்க மெயின் பார்த்திங்க அப்படின்னா 80 லேக்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் 8 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இவங்க இந்த அளவுக்கு டிபிஎஸ் தரதுனால இதுதான் நம்பர் 1 ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ்டு, டீசென்ட்ரலைஸ்டு, செக்யூரிட்டி எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு த்ரூபுட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே போகுமே தவிர்த்து ஒன்லி ஸ்பீடு வச்சு போகாது. பட் இந்த ஸ்பீடு வந்து இந்த செயின்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஸ்பீட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஹியூஜான நியூஸ் தான். நம்ம தெரிஞ்சுக்கணும். டெக்டம் இருக்குது, டெவி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கஸ்பாவோட ஃபாஸ்டஸ்ட் பிளாக் செயின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது அசீரோ, டெக்டம், கஸ்பா இந்த 3மே நான் சொல்லுவேன். ஓகே, டெவி மேபி இருக்கலாம். ஆனால் டெவி நீங்கள் 8 மில்லியன் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ்னு நினச்சிங்கன்னா, நான் ஒன்று சொல்லட்டுங்களேன், இதுக்கு மேலே ஒருத்தர் தலைவர் இருக்கான். அவன் யாரும் நீங்களே கெஸ் பண்ணுங்களே. ஸோ அவன் பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக். எஸ், அவன் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறான்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 மில்லியன் டிரான்சாக்ஷன் per செகண்ட் கொடுக்குறான். ஸோ இது நானாக சொல்லலை, அவங்க கியூபிக் வெப்சைட்டில் போனீங்கன்னாவே நீங்கள் பாருங்கள். கியூபிக்கோட ஃபவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருப்பாங்க 10 பிபிஎஸ் இஸ் 100 மில்லியன் செகண்ட் பெர் பிளாக் அப்படின்னு சொல்லி, மில்லி செகண்ட் பெர் பிளாக் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்பா வந்து பிபிஎஸ் இன்க்ரீஸ் பண்ண பார்க்குறாங்க. அதாவது பிளாக் வந்து இப்போ செகண்டுக்கு வந்து 1 இருக்கிறத வந்து 10 பண்ண போகிறாங்க. ஆனால் இவர் வந்து கம்மி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா பெர் செகண்டுக்கு பிளாக் வந்து இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் ஃபீயும் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டரே என்ன சொல்லியிருப்பாரு பார்த்தீங்க அப்படின்னா 1 பில்லியன் டிரான்சாக்ஷன் லிமிட் டியூரிங் 40 மில்லியன் டிரான்சாக்ஷன் per செகண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. அது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அப்படிங்கும்போது லோடு அதிகமாக கொடுத்து பண்ணுவாங்க. ஓகே, டெஸ்ட் பண்ணும்போது அதாவது பாட்டை வச்சு தான் பண்ணுவாங்க. ரியல் ஹியூமனுக்கு பதிலாக சேவிங் க்ளவுட் பண்ண ஒரு மிஷின்ஸை வந்து கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க டிரான்சாக்ஷன்ஸை. அதாவது லூப்பில் பண்ணி அடிச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் வந்து, அதாவது டெஸ்ட்டில் வந்து அதிக கெப்பாசிட்டி வச்சு பண்ணியிருந்தால் 1 பில்லியன் வரைக்கும் போகும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாரு. பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து கம்மி பண்ணிட்டாங்க. காஸ்ட் ஜீரோஸ் இன் ஃபீஸ், அதாவது என்னென்னா காஸ்ட் ஜீரோஸ் இன் ஃபீஸ் பிகாஸ் கியூபிக் இஸ் ஃபீ லெஸ் ஃபார் யூசர்ஸ் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி 1 செகண்ட் பெர் பிளாக் அப்படிங்கிறத வந்து அதுக்கு கீழே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போகிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து இப்போதைக்கு வந்து அவங்க வந்து 40 மில்லியன் டிபிஎஸை வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்க வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ இப்போ டாப் பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக் சொல்லலாம். பட் கியூபிக் இல்லாமல் லேயர் 1 கியூபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர் பிளாக் செயின் கிடையாது. அது ஒரு தனி பிளாக் டேக் மாதிரி, கஸ்பா மாதிரி அது ஒரு தனி டெக்னாலஜி. ஸ்பேஸ் மேஷ் மாதிரி அது ஒரு தனி டெக்னாலஜி. ஸோ அதை பற்றி தனி வீடியோ போட்டிருக்கு, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அசீரோ அதாவது 1 லேக் டிபிஎஸில் சூப்பர் குட் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். 1 மில்லியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்டம் வந்து ரொம்ப சொல்லுவேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா 1 லேக்குள்ளே இருக்கக்கூடிய சூப்பர் ப்ராஜெக்ட் அப்படின்னா கஸ்பாவும் நான் சொல்லுவேன்.
ஸோ இந்த 3மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. தாராவும் பார்த்திங்க அப்படின்னா 1 lakh கிட்ட தான் வருது. அது காம்படிட்டர் கஸ்பாவோட காம்படிட்டர்னு சொல்லி ஆல்ரெடி நான் டெலகிராமில் சொல்லிவிட்டேன், அதையும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டு டிபிஎஸ் அதிகமாக இருக்கிறத வச்சுட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போகக்கூடாது. நான் வந்து ஒரு நாலேஜுக்காக தான் இது கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.